நாமக்கல்லில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா சப்ளை செய்த மாணவர்கள் உட்பட 7 பேரை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் மற்றும் நாமக்கரிப்பேட்டை போலீசார் கைது செய்து அவர்களிடம் 2.2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரத். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். அதாவது நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மற்றும் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்படும் தனியார் கல்லூரி, அரசு கல்லூரி மற்றும் பள்ளிகளில் சட்டவிரோதமாக கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. அதன்படி நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு உதவி காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளிகளில் தீவிர சோதனையாக நடத்தப்பட்டது. இந்நிலையில் தீவிர சோதனை வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் சட்டவிரோதமாக ஒரிசாவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து பதுக்கி வைத்திருந்த சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அடுத்த செந்தாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ரகுநாத் என்பவரை கைது செய்தனர். இவரிடமிருந்து அதே பகுதியைச் சேர்ந்த ராசிபுரம் தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவன் கஞ்சாவை வாங்கி சக மாணவர்களுக்கு விற்பனை செய்தது கண்டறியப்பட்டது. மேலும் வேலுக்குறிச்சி பகுதியில் செயல்படும் அரசு கல்லூரியிலும் பயிலும் பட்டணம் பேரூராட்சியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் சக மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்தது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் லாரி ஓட்டுநர் மற்றும் 2 கல்லூரி மாணவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் இவர்களிடமிருந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ கஞ்சாவானது பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ராசிபுரம் அடுத்த ராசி நகர் பகுதியில் சுமார் 1 கிலோ கஞ்சாவுடன் 4 இளைஞர்கள் சுற்றி வளைக்கப்பட்டும் கைது செய்யப்பட்டனர். ராசிபுரம் காவல் சர்வை சார்ந்த ரியாசுதீன், ராசிபுரம் குச்சிக்காடு பகுதியைச் சேர்ந்த கௌதம், காலப்பநாயக்கம்பட்டியைச் சேர்ந்த கோகுல்ராஜ், புதுப்பாளையத்தைச் சேர்ந்த கௌதம் ஆகியோரிடம் சுமார் 1 கிலோவுக்கு மேல் கஞ்சாவானது பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் கஞ்சா எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறார்கள், எங்கெங்கு விற்பனை செய்யப்படுகிறார்கள் என்பது குறித்தும் தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் 2 கல்லூரி மாணவர்கள் உட்பட 7 பேரையும் நீதிமன்ற காவலருக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவர்களிடமிருந்து விசாரணையில் பல்வேறு தனியார் மற்றும் அரசு கல்லூரிகளில் மாணவர்களை குறிவைத்து சட்டவிரோதமாக கல்லூரியின் உள்ளேயே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதனால் நாமக்கல் மாவட்டத்தில் முழுவதுமே உள்ள அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளிகளில் மாணவர்கள் தங்கும் விடுதிகளிலும் தனிப்படை போலீசார் தீவிர சோதனையானது ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.